வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நேற்று இருந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற இந்த காலநிலை மாற்றமானது இலங்கையினுடைய காலநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய மாற்றம். இலங்கையினுடைய பல பிரதேசங்கள் இப்பொழுது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான நீர்நிலைகளில் 99% நீர் நிரம்பி வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விக்டோரியா நீர்த்தேக்கமானுடைய வான்கதவு திறக்கப்பட்டிருந்த நேற்று மாலை வேளையில் இரணைமடு குளத்தினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது. அதை தாண்டி வடமத்திய மாகாணத்தில் உள்ள பல குளங்கள் நீர்நிலைகள் நிறைந்து வழிந்திருக்கிறது. அதனுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய 99% நீர்நிலைகளில் அளவுக்கு அதிகமான நீர் நிறைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக பல இடங்களில் இன்றும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருப்பதாக காலநிலை அவதான நிலையம் இன்று காலையில் வெளியிட்ட செய்தியில் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி இருக்கு, என்ன நிலையை எட்டியிருக்கு, என்னென்ன விஷயங்கள் புதிதாக வந்திருக்கு, கடந்த 24 மணி நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல போனால் நேற்று சொன்னதுக்கும் அப்படி நடந்திருக்கான்னு பார்த்தா இதுவரைக்கும் 99% விஷயங்கள் தலைகளாகவே மாறியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது திருகோணமலை நகரத்தில் இருந்து வங்கக்கடலில் 190 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு 13 கிலோமீட்டர், அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 13 கிலோமீட்டர் தூரத்தை நகர்ந்து வந்தது. அதுக்கு பிறகு 6 கிலோமீட்டராக மாறி இருந்தது ஒரு மணித்தியாலத்துக்கு. அதுக்கு பிறகு நள்ளிரவு வேளையில், இது நேற்று மாலை வேளையிலேயே இது கரையை கடந்திருக்க வேண்டியது. அதாவது திருகோணமலையினுடைய கடல் பிரதேசத்தை அண்மித்து 60 முதல் 70 வேகம், அதாவது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சொல்லப்பட்டது இலங்கையில். இது புயலாக மாறி இருக்க வேண்டியது நேற்று மாலை வேளையிலேயே. ஆனால் இன்னும் வங்கக்கடலிலேயே சுழற்சி முறையில் சுழன்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் இது அந்த நேரங்களில் நேற்று இரவு 7 மணி அளவில் இது சென்னையினுடைய பகுதியை சூறாவளியாக தாக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டது. இது 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் அங்கு அதற்கான சிகப்பு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது எல்லாமே நடக்காமல் போயிருக்கு. இதனுடைய நிலை எப்படி இருக்கு, எங்க இந்த காற்று மண்டல தாழ் அமுக்கம் இப்போ நிலை கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்க போனால், இன்னும் வங்கக்கடல் திருகோணமலை நகரத்தில் இருந்து 110 கிலோமீட்டர் அல்லது 100 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது நகர்ந்து வந்த வேகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறைந்து இது நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் நகராமல் அதே இடத்திலேயே சுழற்சி முறையில் இருந்ததாக சொல்லப்படுது. எனவே இதன் காரணமாக இந்த நகர்வு என்பது குறைந்திருக்கிறது. இதனுடைய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய அந்த வேகமும் அதனுடைய வீரியமும் குறைந்திருப்பதாகவும் இப்போது சொல்லப்படுது. ஆனாலும் கூட இப்போ இது நகர ஆரம்பித்திருக்குன்னு சொல்கிறாங்க. காலையில் கிடைத்த 9 மணிக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் இது இப்பொழுது நகர ஆரம்பித்திருக்கிறது. கடந்த 6 மணித்தியாலமாக நகராமல் இருந்து இப்பொழுது மணித்தியாலத்துக்கு 1 கிலோமீட்டர் என்ற வேகத்தில், மிக மெதுவான வேகத்தில் தான் நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே இது இன்று மாலை வேளையில் இலங்கையினுடைய கடற்பரப்பை நெருங்கும் பொழுது, இதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும், இது நேற்று இலங்கையினுடைய கடற்பரப்பை நெருங்கும் தருவாய், அதாவது 100 கிலோமீட்டருக்கு வரும் பொழுது அந்த இடத்துல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம், அந்த பவர்ன்னு சொல்லுவாங்க, அந்த அதிகூடிய அழுத்தம் குறைஞ்சதாக சொல்லப்படுது. இப்பொழுது இது இன்று மாலை, அதாவது வருகின்ற 10 முதல் 12 மணித்தியாலங்கள் இலங்கையினுடைய கடற்பரப்பை நெருங்கும் பொழுது இது புயலாக மாறும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலாக மாறும் பொழுது இலங்கையினுடைய பல பிரதேசங்களில் அதிகளவான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக அதிகளவான நீர்நிலைகள் இவ்வாறு நிரம்பி வழியுமாக இருந்தால் அதிகளவான பிரதேசங்கள் இன்னும் நீரில் மூழ்கக்கூடிய அபாயம் இலங்கையில் ஏற்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் நேற்று இருந்ததுக்கு இப்பொழுது இருக்கிறதுக்கும் பார்க்க போனால் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில மழை கொஞ்சம் குறைவாகவே காணப்பட்டது. எனவே வருகின்ற 10 முதல் 12 மணித்தியாலங்களுக்குள் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி வடக்கு பிரதேசமாக நகர்ந்து இது இந்தியாவினுடைய புதுக்கோட்டை புதுச்சேரி பகுதியின் ஊடாகத்தான் இது கரையை கடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது திருகோணமலை கடற்பரப்பை, இலங்கையினுடைய கடற்பரப்பை நெருங்கும் பொழுது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து புயலாக மாறி மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறித்தான் இது செயலிழந்து, அதாவது அதனுடைய பவர் குறைந்து இது புதுக்கோட்டையின் மூடாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
இது இன்று நடக்காது, இது நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த கரையை கடக்கின்ற இந்த நிகழ்வு இடம்பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டது. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. இலங்கையினுடைய இந்த வானிலை அறிக்கையின்படி இன்றைய நாளில் பல பிரதேசங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இன்னும் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் பல இடங்களில் பாதைகள் மேல் சென்ற நீர் இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருப்பதாகும். குறிப்பாக ஏனையின் பாதையினுடைய போக்குவரத்து தடைப்பட்டது. ஆனால் இன்று காலையிலிருந்து அது சரியாக ஓரளவுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி, பெரிய வாகனங்கள் போகக்கூடிய அளவில் இருக்கு அப்படின்னு, முழுதாக குறையாட்டியும் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இலங்கையில் இன்றைய நாளில் பொறுத்தவரை இப்போ இருக்கிற நாங்கள் கொழும்பினுடைய கடற்பிரதேசத்தில் நேற்றும் இதே இடத்துல இருந்தோம். ஆனால் நேற்று இருந்த அந்த காற்றினுடைய வேகம் இன்றைக்கு இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு மிக குறைவான, சாதாரணமாக ஒரு கடற்கரையில் எப்படி இருக்குமோ, சாதாரணமான ஒரு நிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காற்று இப்போது இருக்கு. மழை வரக்கூடிய வாய்ப்புகள் மாலை வேளையில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் காலையிலிருந்து நேற்று இரவுலேருந்து கொழும்புல மழை பெய்யலை. இப்போ ஒரு வெயில் சூழ்ந்த ஒரு சாதாரணமான ஒரு காலை நேரத்துக்கான அந்த காலநிலை காணப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நேற்றைய நாளில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்மையிலேயே நேற்று மாலை வேளையிலேயே இது கரையை கடந்திருக்கணும். இது சூறாவளியாகவே மாறி இருக்கும். அதாவது இலங்கையினுடைய கடற்பரப்பை நெருங்கும் பொழுது இது புயலாக மாறி அப்படியே சென்னை கடற்பரப்பினூடாக இது சென்னையில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசி இது சூறாவளியாக வரும் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இது எல்லாமே இப்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எதிர்ந்தாலும் இன்று மாலை வேளையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இலங்கையினுடைய கடற்பரப்பை நெருங்கும் பொழுதும் கூட இது புயலாக மாறினாலும் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் காற்று வீசும். இதன் காரணமாக சூறாவளிக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பலமான காற்று இருக்கும். இதனால் பல பாதிப்புகள் இருக்கலாம். அதிகமான மழை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் கிழக்கில் உள்ள பிரதேசங்களில் இருக்கிற மக்கள், குறிப்பாக தாழ்வு நில பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் வளிமண்டல திணைக்களம் இன்றைய நாளில் கூறியிருக்காங்க. இதுவரையில் இலங்கையினுடைய செய்திகளின் அடிப்படையில் பார்க்க போனால் இந்த காலநிலை சீர்கேட்டின் காரணமாக 59,629 குடும்பங்களைச் சேர்ந்த 2,75,582 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்குள்ள அனர்த்தங்களில் இதுவரையில் உள்ளான குடும்பங்களுக்கான நிவாரணங்கள், அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளிலிருந்து விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மூலமாக கூட மக்களை மீட்கின்ற, வெள்ளத்தினால் சிக்கியிருந்தவர்களை மீட்கின்ற பணிகள் நேற்றைய நாளிலையும் இடம்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் 5 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம், 2 நாட்களுக்கு முன்பு கிழக்கினுடைய காரைதீவு பிரதேசம், மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் உளவு இயந்திரத்தில் சென்று கொண்டிருந்தவர்கள், உளவு இயந்திரம் குடை சார்ந்ததில் காணாமல் போயிருந்த அதில் 5 பேருடைய சடலங்கள் இதுவரையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும், இன்று காலை வேளையில் இன்னொருவருடைய சடலம், மொத்தமாக 5 பேருடைய சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 பேருடைய சடலங்கள் தேடும் பணியில் முப்படையினரும் அதோடு பிரதேசவாசிகளும் சுழியோடிகளும் இதுவரைக்கும் தேடுதல் பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு மிகப்பெரிய அனர்த்தமாக பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் இலங்கையினுடைய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலையும் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலையும் கூட இன்று மழை, அதாவது 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களில் திருகோணமலை மாவட்டத்திலையும் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அதோட 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் பல இடங்களில் காற்று வீசக்கூடும். நாட்டுடைய பல பிரதேசங்களில் காற்று வீசக்கூடும் என்றும், கடலுக்கு மறு அறிவித்தல் வரை செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தியையும் இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் இதுவரைக்கும் கிடைத்த செய்திகளாக இருக்குது. இப்பொழுது நேரம் சரியாக காலையில் 10:30 ஆகிக்கொண்டிருக்கு. இதுவரைக்கும் வானிலை நிலையம் இதுவரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பாக வெளியாகி இருக்கிற செய்திகள் இவைதான். எனவே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதுவரைக்கும் சொல்லப்போனால் திருவண்ணாமலை கடல் பரப்பை அண்மித்து கொண்டிருக்கும் பொழுது இது இன்று மாலை வேளையில் இது புயலாக மாறி வடக்கு பிரதேசமாக நகரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே மேலதிகமான செய்திகள் வரும்பொழுது நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கொழும்பு பொறுத்தவரையில் நான் முதல் சொன்ன மாதிரி இப்போதைக்கு மழையில் சாதுவான ஒரு வெயில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க, நீங்கள் இலங்கையினுடைய பல பிரதேசங்கள்லேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. எந்தெந்த பிரதேசங்களில் மழை இருக்குது, எந்தெந்த பிரதேசங்களில் மழை குறைந்திருக்கு அப்படின்றத முடிந்தால் கருத்துக்களில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.